வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நேற்று வந்து நான் சந்தைக்கு போயிட்டு வந்தேன். ஸோ லாஸ்ட் வீக்கு புதன்கிழமையில வந்து நான் சந்தைக்கு போனேன். ஸோ லாஸ்ட் வீக் என்னென்ன காய்கறிகள் வாங்கினேன், இந்த ஒரு வாரம் வந்து எப்படி என்னுடைய மெனு பிளான் இருந்துச்சு அப்படின்னு அந்த வீடியோ எப்போதுமே நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க. இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் ரிச் மெனு பிளானாக இருந்துச்சு. எனக்கு வந்து ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. நிறைய பேர் வந்து நீங்கள் நிறையா அட்வைசஸ் வந்து எனக்கு சொல்கிறீங்க, டிப்ஸ் சொல்கிறீங்க. அதை நான் எல்லாமே அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா காய்கறி 200 ரூபாய்க்கு வாங்கணும். ஸோ நான்வெஜ்ஜு இப்போ நான் இடையில மெனு பிளானில் வரதுனால அதுக்கு நான் எவ்வளோ வாங்கினேங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். 300 ருபீஸ்க்கு நான்வெஜ் வாங்கினோம். ஸோ எங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சு. வாங்க நம்ம என்னென்ன மெனு பிளான், என்னென்ன காய்கறிகள் வாங்கினேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லாஸ்ட் வீக் சந்தைக்கு போயிட்டு வந்தேன். காய்கறி ரேட்டு செம கூட தான் இருந்துச்சு. அதனால் நான் கொஞ்சம் பிளான் பண்ணி வாங்கிக்கிட்டேன். வெங்காயம் தக்காளி வாங்கிக்கிட்டேன். வெங்காயம் 1 கிலோ வாங்கினேன். தக்காளி வந்து 1/2 kg தான் வாங்கினேன். ஏன்னா தக்காளி மிச்சம் இருந்துச்சு. அப்புறம் ஒரு தேங்காய் வாங்கினேன். தேங்காய் ஒரு தேங்காய் போதுமான்னு கேட்குறீங்க, கரெக்டாக இருக்கும். நாங்கள் ரொம்ப தேங்காய் சேர்க்க மாட்டோம். அப்புறம் உருளைக்கிழங்கு எப்போதும் போல, ஏன்னா உருளைக்கிழங்கு இல்லாமல் ஒரு மெனு பிளான் போடவே முடியாது இல்லையா, அதுவும் பசங்களுக்கு. அப்புறம் பச்சை காய்கறிகளுக்கு வந்து இந்த தடவை நான் வாழைக்காவும் அவரைக்காவும் வாங்கினேன். அவரைக்காய் வந்து ரேட்டு நல்ல கூட தான் இருந்தாலுமே அது என்ன சொல்கிறது, ஒரு ஹெல்த்தியான ஒரு காய்கறி, செம ஒரு தோட்டத்து காய். ஒரு எப்போ அந்த சந்தையிலே ஒரு பாட்டி கொண்டாடுவாங்க. ஒரு பூச்சிக்காய் கூட இல்லை, பாட்டி அவ்வளோ அழகாக பார்த்து கொடுத்தாங்க. அப்புறம் பூண்டு கொஞ்சம், வாழைக்காய். இந்த வாழைக்காய் வந்து பார்த்திங்கன்னா 5 பீஸ் வாழைக்காய் இருந்துச்சு. இது வந்து அப்படியே 20 ரூபா. சந்தையில் தான் வந்து இந்த மாதிரி சீப்பாக கிடைக்குது. அப்புறம் எப்போதும் போல் ஒரு சொரக்காய் வாங்கினேன். இதுவும் தோட்டத்துக்காய் தான். அப்படி அந்த பிச்சு எடுத்துகிட்டு வந்தார். அந்த ஈரம் கூட மாறல, அந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த தடவை வந்து ஒரு நாள் எலும்பு குழம்புக்கும் சாம்பாருக்கும் போகணுன்ட்டு சொரக்காய் வாங்கினேன். அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா கட்டு, அது அப்படியே ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கினேன் சந்தையில். அதுக்கப்புறம் இஞ்சி, பூண்டும் வாங்கியிருக்கேன். அதே வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் வீக் வாங்கினது. கொஞ்சம் பார்க்குறதுக்கு கம்மி மாதிரி இருக்கலாம் இல்லையா. நான் ஆக்சுவலாக இந்த வாரம் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, ப்ரோட்டீன் ரிச்சாக போகணும் அப்படிங்கிறதுனால நான் பிளான் பண்ணியிருக்கேன். கரெக்டாக எனக்கு 1 வீக்கு செம திருப்தியாக வந்துச்சு. சரி வாங்க நம்ம என்னென்ன மெனூஸ் அப்படின்னு பார்க்கலாம். வியாழக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா போன எண்டிங் வந்து பூரி, சன்னா மசாலா, சன்னா இல்லை பட்டாணி குருமாவோட முடிச்சிருப்பேன். ஸோ அந்த பட்டாணி குருமா அடுத்த நாள் மார்னிங்கும் சேர்ந்தா செஞ்சதுனால மார்னிங்க்கு வந்து அந்த பட்டாணி குருமாவும் சப்பாத்தியும் போட்டுக்கிட்டோம். அதுதான் அன்றைக்கி நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருந்தேன். மதியம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெவியாக இருந்ததுனால நல்ல ப்ரோட்டீன் சாப்பிட்டாச்சு பட்டாணி போட்டு. அதனால மதியம் வந்து ரசம், உருளைக்கிழங்கு. ரொம்ப சிம்பிளான லன்ச் மெனு. ஏன்னா முந்தின நாள் நைட்டு பூரி சாப்பிட்டோம். லாஸ்ட்டு மெனு வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. காலையிலே சப்பாத்தி பட்டாணி சாப்பிட்டாச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் லைட்டாக எடுத்துக்கலான்ட்டு நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெங்காய ஊத்தாப்பமும் இட்லி பொடியும். ஸோ இந்த இட்லி பொடி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கும். காரணம் வந்து பார்த்திங்கன்னா அதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா வகையான பருப்பும் போட்டு நாங்கள் இதை செஞ்சுருப்போம். அதனால தான் நெக்ஸ்ட்டு டே மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா சூடான இட்லியும் நிலக்கடலை சட்னியும். இது தேங்காய் சட்னி கிடையாது, நிலக்கடலை சட்னி. தேங்காய் வந்து ரொம்ப கம்மியாக தான் போடுவோம், நிறையா நிலக்கடலை ப்ரோட்டீன்ங்கிறதுனால. இந்த மாதிரியாக நாங்கள் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரோட்டீன் சேர்க்க ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் மதியம் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாம்பாரும் அவரைக்காய் பொரியலும். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எனக்கு. ஏன்னா சாம்பார்னால் என்னுடைய ஃபேவரட், உங்களுக்கே தெரியும். நைட்டுக்கு வந்து சரி உப்புமா பண்ணிடலாம், சாம்பார் வச்சு உப்புமா சாப்பிடணும்னு ஆசைப்பட்டேன். பட் ஆனால் சாம்பார் கரெக்டாக போயிடுச்சு மதியமே. அதனால் உப்புமா ஜீனி தான். எனக்கு என்னன்னு தெரில, ரவை உப்புமா சாம்பார் காம்பினேஷன் ரொம்ப பிடிக்கும். யாராருக்கெல்லாம் பிடிக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு உப்புமா பிடிக்காதுங்கிறது தெரியும். பார்ப்போம். அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி பொடியும் தோசையும் தான். ஆனால் உங்களுக்கு போரிங்கே அடிக்காதா, நான் டெய்லி பொடி சாப்பிட்றீங்களே அப்படின்னு கேட்குறீங்க. பட் நான் டெய்லி பொடி இருந்தாலும் சாப்பிட்ருவேன். அதான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் ப்ரோட்டீனுக்காக நிறையா பருப்பு சேர்த்துருக்கிறதுனால. அடுத்து வந்து ஆக்சுவலி இது சாட்டர்டே மெனு. தக்காளி சாதமும் உருளைக்கிழங்கும். ஸோ உருளைக்கிழங்க 2 நாளாக நாங்கள் வச்சுக்கிட்டோம். ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் ரசம் வைக்கிற அன்றைக்கி, அடுத்த நாள் வந்து தக்காளி சாதத்துக்கு கண்டிப்பாக உருளைக்கிழங்கு கேட்பாங்கன்னு சொல்லிட்டு தக்காளி சாதம் உருளைக்கிழங்கு மெனு. ஸோ இப்போ 2 நாளைக்கு உருளைக்கிழங்கு கரெக்டாக போயிடுச்சு. நைட்டு வந்து பார்த்திங்கன்னா அகெயின் ஒரு 2 உருளைக்கிழங்கு இருந்துச்சு. அப்புறம் அகெயின் பட்டாணி போட்டு குருமா வச்சு சப்பாத்தி, பட்டாணி குருமா தான். இந்த தடவை வந்து என்னன்னு தெரில, பசங்களே கேட்டாங்க பட்டாணி சாப்பிடுங்கன்னு, கேட்கவே மாட்டாங்க. இந்த தடவை செஞ்சு கொடுங்கன்னாங்க. எங்களுக்கே ரொம்ப ஜாலியாகிடுச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா
இது வந்து சண்டே மார்னிங் இந்த சட்னி தோசை சட்னி இந்த சட்னி வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு சட்னி கடலைப்பருப்பு உளுந்து போட்டு செய்யக்கூடிய பருப்பு சட்னி. ஸோ இதுவுமே ப்ரோட்டீன் ரிச் சட்னியாக தான் பார்த்துக்கிட்டோம். ஸோ பாருங்கள் எவ்வளோ ப்ரோட்டீனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோன்னு. நெக்ஸ்ட்டு அன்னைக்கு சண்டே அன்னைக்கு ஆக்சுவலாக சண்டே மார்னிங் தோசை பருப்பு சட்னி, ஆஃப்டர்நூன் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி ரசம் ஒயிட் ரைஸு. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி இந்த போட்டிருப்பீங்க. இன்றைக்கி வந்து பசங்க எங்களுக்கு பரோட்டா செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. சரி நைட்டு பார்த்துக்கலாம், ஏன்னா சிக்கன் எடுக்கிறதுனால ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் மதியம் கிரேவிக்கும் 3/4 கிலோ எடுத்தோம், 1/2 கிலோ கிரேவி பண்ணிட்டோம், 1/4 கிலோ நைட்டு சால்னாக்காக வச்சுட்டோம். எங்கள் வீட்டுக்கு 3/4 கிலோ சிக்கன் கரெக்டாக இருக்கும், வயிறே ஃபுல்லாகிடும். மதியம் கிரேவி சாதம் ரசம் ப்ளஸ் சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிட்டாச்சு. நைட்டு நீங்கள் ஆல்ரெடி பழைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க, வீட்டிலே அவங்க கேட்டதுனால வீட்டிலையே மைதா மாவு இருந்துச்சு ஒரு 1/4 கிலோ பேக்கெட், அதில் வந்து பரோட்டா போட்டு சிக்கன் சால்னா பண்ணிக்கிட்டோம். ஸோ சிக்கனுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ப்ரோட்டீன் ரிச்சு. இதை வந்து நம்ம சிக்கன் அதிகமாக எடுத்துக்கணும், இந்த இட்லி சாதத்தை கம்மி பண்ணி சாப்பிட்ணும் டாக்டர் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு மண்டே ஃபுல்லாக இந்த வாரம் ஃபுல்லாக லீவாக. ஸோ மண்டே வந்து சிக்கன் சால்னா கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு, நைட்டு ஃப்ரெஷ்ஷாக தான் வச்சோம். ஸோ அதனால் மார்னிங் வந்து தோசையும் இந்த சிக்கன் சால்னாவும் சாப்பிட்டுட்டோம். அதுக்கப்புறம் மதியம் வந்து பார்த்திங்கன்னா ரசம் வைக்கலான்னு பிளான் பண்ணோம். அப்போ சொன்னாங்க சிக்கன் சால்னா இன்னும் அப்படியே இருக்குது, அதை சாப்பிட்டுக்கலாமான்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் தான் இருந்துச்சு. நான் டயட்டில் இருக்கிறதுனால நான் கொஞ்சம் சிக்கனுக்கு சால்னா போட்டு அந்த வடகம் அப்பளம் வச்சு சாப்பிட்டுட்டோம். கொஞ்சம் ரசம் ஊற்றிக்கிட்டோம் இப்போ ஃப்ரெஷ்ஷாக வச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நைட்டுக்கு இட்லி பொடியும். ஸோ மோஸ்ட்லி நல்லா வந்து ப்ரோட்டீன் ரிச்சாக போயிடுச்சு இந்த வாரம். பொதுவாக வந்து சிக்கன் அடுத்த நாள் வச்சுக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. நாங்கள் நைட்டு செஞ்சதுனால தான் அடுத்த நாள் வச்சுக்கிட்டோம், இல்லைனா எங்களுக்கு நைட்டே காலி ஆகிடும். மதியம் சமைச்சது அடுத்த நாள் வைக்க மாட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது கரெக்டாக செவ்வாய்க்கிழமை சாம்பார் வச்ச உடனே நான் சொல்லிட்டேன், எனக்கு வந்து உப்புமா சாம்பார் நான் காலையிலே செஞ்சிடும், நைட்டு தீந்துடுதுன்னு சொல்லி. பாருங்கள் சாம்பார் நிறையா வச்சுட்டாங்க. அதனால் மார்னிங் உப்புமா சாம்பார் தான். ஆஃப்டர்நூன் ஆக்சுவலாக இது பொங்கல் அன்னைக்கு எடுத்த வீடியோ. ஆஃப்டர்நூன் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வாழைக்காய் பொரியலும் சாம்பாரும் பண்ணியிருந்தோம், சுரக்காய் சாம்பார். இந்த பட்டாணி கூட்டு கிடையாது, இது கிட்டத்தட்ட 9 காய் போட்டு அவியல். இது பொங்கல் ஸ்பெஷலாக எங்களோட நெய்பர் கொடுத்துருந்தாங்க. சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் இந்த காய் இது செம்ம ப்ரோட்டீன் ரிச் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. செம்ம அட்டகாசமாக டாப் நாச்சாக இருந்துச்சு. ப்ரோட்டீன் டயட் வந்துக்கிட்டே இருந்துச்சு, ஃபுல் அண்ட் ஃபுல் அவ்வளோ இது போட்டிருந்தாங்க. ப்ரோட்டீன் ரிச்சு பட்டாணி நிறைய பயிர் வகைகள்லாம் போட்டிருந்தாங்க. நைட்டுக்கு சாம்பார் இருந்துச்சு, ஏன்னா பொங்கல்லாம் கொடுத்ததுனால அதனால் நைட்டு சிம்பிளாக தோசை அந்த சாம்பார் இதுலேயுமே அந்த அவியல் மிச்சம் இருந்துச்சு. நாங்கள் தோசைக்கும் தொட்டு சாப்பிட்டோம். என்னன்னு தெரில, நாங்கள் ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கணும்னு பார்த்தோம், எங்களுக்கு வந்ததும் ப்ரோட்டீன் ரிச்சான டயட்டே வந்துச்சு. ஸோ அடுத்த நாள் காலையிலையுமே சாம்பார் இருந்துச்சு. ஸோ அதனால் அப்படியே சாம்பார் ஒரு ரோஸ்ட், அன்றைக்கி ஒரு நாள் வந்து கொஞ்சம் டயட்டை மீறி கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் ஊற்றி ரோஸ்ட்டு சாப்பிட்டோம். சாம்பார் ரோஸ்ட்டு சாப்பிட்றது வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமை டயட்டு மெனு. ஸோ புதன்கிழமை வந்து எலும்பு குழம்பு, ஏன்னா அந்த சொரக்காய் போட்டு எலும்பு குழம்பு வைக்கணும்னு ஒய்ஃபுக்கு ரொம்ப ஆசை. ஸோ அதனால் மட்டன் எலும்பு எடுத்து சொரக்காய் போட்டு மட்டன் எலும்பு குழம்பு. அவங்க அப்பளம் வறுத்துக்கிறேன்ட்டாங்க. நான் வந்து ரொம்ப சேர்த்துக்க மாட்டேன், ஜஸ்ட் வீடியோக்காக ஒரே ஒரு அப்பளம் மட்டும் வச்சு நான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அவங்கக்கிட்ட அப்பளத்தை கொடுத்துட்டேன். எனக்கு வந்து அந்த எலும்பு குழம்பு அதில் உள்ள அந்த எலும்பை தொட்டு நான் சாப்பிட்டுட்டேன். புதன்கிழமை நைட்டு வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி எலும்பு குழம்பு. ஸோ இதோட எங்கள் 1 வீக் மெனூஸ் வந்து முடிஞ்சிருச்சு. இந்த மெனு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நிறைய பேர் வந்து எக்கு சேர்த்துக்கங்கன்னு சொல்லியிருந்தீங்க. நாங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாகவே எக்கு சேர்ப்போம், தோசை ஊற்றும் போது பசங்களுக்கு எக்கும் ஊற்றி கொடுப்போம். பட் அதை வீடியோ எடுக்க டைம் இருக்காது, அதுதான். மற்றபடி எக்கும் ஃப்ரீக்வெண்ட்டாக சேர்த்துக்கிறோம். இந்த வாரம் சேர்த்துக்கலன்னு ஆல்ரெடி ப்ரோட்டீன் ரிச்சாக போனதால் இந்த வாரம் நாங்கள் எக் எடுத்துக்கல. காய் அதிகமாக எடுக்கிற வீக்கில் நாங்கள் அதிகமாக எக்கு சேர்த்துப்போம். ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ இங்கே முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்டை மறக்காமல் சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.